சபரியோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்து சபரி எவ்வளோ பிடிச்சிருந்ததோ அதுக்கு ஒரு 100 மடங்கு ஜாஸ்தியாக பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நிஜமாக ஒரு ரைட் பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோன்னு எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. தெரிலங்க, வீடியோ ரிவ்யூ பண்ணுறதுக்காக நோட்ஸ் எடுக்கணும்னு கூட தோணல. என்ன மறந்து நான் ரசித்து எல்லா இன்டர்வியூஸும் பார்த்தேன். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. குட்டி குட்டியாக எது முக்கியங்கிறத மட்டும் பார்த்துடலாம். பாரு கண்ணில் அடிச்சுட்டு அந்த வெளியிலேருந்து பேசியிருப்பாங்கல்ல, எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, அந்த இதை பற்றி கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அது ஏன் மக்கள் எனக்கு ரெட் கார்டு கொடுக்கலன்னா நான் வந்து அது வேணும்னு பண்ணலங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் மக்களும் டீமும் யாருமே வந்து அது ரெட் கார்டு கொடுக்கணுங்கிறது சொல்லலை, எனக்கு கிடைக்கவும் இல்லை. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அந்த வெளியில் வந்து பேசினது வந்து எப்படின்னா, பாரு அங்கே உட்காத்தி வச்சு அவளை நல்லா சிரிக்க வச்சதுக்கப்புறமா திவாகரும் கமருதனும் இருந்தால் மட்டும்தான் அவள் ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லி அங்கே அவள் நல்லா சிரிச்சதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு தான் சாண்ட்ரா என் கூட பேசி நாங்கள் எல்லோரும் ஃபன் பண்ணோம். அது சும்மா ஃபன்னாக சொன்னது, அது இவ்வளோ சீரியஸாக வெளியில் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுக்குறாரு. அப்புறம் திவ்ஸா எடிட்ஸ் பற்றி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு ஐயோ இப்படிலாம் போயிருக்கா, ஜஸ்ட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, நல்ல பொண்ணு அது, அவ்வளோதான், அதை போய் அவங்க எடிட்ஸாக போட்டிருக்காங்க, அப்போ அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதை கொச்சப்படுத்தாத வரைக்கும் அது எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருமே அதை கொச்சப்படுத்தலை, அது ரொம்ப க்யூட்டாக தான் இருந்துச்சு, அது போக்கி எடிட்ஸ் மாதிரி தான் போட்டிருந்தாங்க, அதை தான் அவரும் சொல்கிறாரு. அப்புறம் கானா வினோத் இருந்திருந்தால் திவ்யா வின் பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து சொன்னார், ஒருத்தரோட வெற்றியை வந்து அந்த மாதிரி ஈஸியாக நம்ம தூக்கி போடக்கூடாதுங்க. இப்போ டிடியக்கா இருந்திருந்தால் நம்ம ஆங்கரிங் பண்ணவே முடியாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் ஒருவேளை வினோத் இருந்திருந்தால் எது வேணால் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறி இருக்கலாம். அவர் மேலே எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது, அதை நான் எதுவுமே சொல்லலை. அதுக்காக திவ்யா வின் பண்ணதை அவ்வளோ ஈஸியாக தூக்கி போட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திவ்யாவுக்கு பிஆர் இருக்குன்னு, அந்த பிஆர் அக்யூசேஷன்ஸ் பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்துட்டு 30 லட்சம் இருந்தால் நாங்கள் எங்கே பிக் பாஸ் வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஒரு பொண்ணு நல்லா பண்ணுது அப்படிங்கிறத வெளியில் பிஆர் சொல்லலாம், ஆனாலும் சும்மா சொல்ல முடியாது. ஒருத்தி நல்லா பண்ணுனா மட்டும்தான் அதை சொல்லும் போது மக்களும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ பிஆர் இருந்தாலுமே ஒரு பர்சன் பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வெளியில் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சும்மா போட்டு வாங்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு வந்து எனக்கு ரெகுலர் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எங்கள் அம்மா தான், அவங்க வந்து இதுக்குள்ளேயே வந்துட்டாங்களே, பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளேயே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னொரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு உண்மையிலேயே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் எங்கள் அம்மா தான் பயங்கரமாக சந்தோஷப்பட்டு எனக்கு உடனே தூக்கி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஃபேக்காக இருக்கீங்கன்னா அது அவங்களுக்கு அப்படி தோணியிருக்கு. அப்போ நான் கூட ஒரு வாட்டி உடஞ்சி அழுதும் போது பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு, நீங்கள் ஃபேக்காக இருக்கீங்கன்னு வெளியில் இருக்க மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை தூக்கி வெளியே போட்டுருவாங்க, மக்கள் அப்படி நினைக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னார். ஸோ 105 நாள் நான் இருந்திருக்கேன்னா 105 நாளும் நானாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டதுக்கு வந்து ஒரு கேமுக்காக நான் என்னை மாற்றிக்கிறதுக்கு வரல, நான் எப்படிப்பட்ட மனுஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் அந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே வந்திருக்கேன், அப்போ நான் மாற்றிச்சேன்னா நான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கனியக்காக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு விஷயம் நடந்தது, அதில் வந்துட்டு நீங்கள் என்ன யார் பக்கம் ஸ்டாண்ட் எடுத்தீங்க அந்த பாப்பா பாட்டு பாடினதில் அப்படிங்கும்போது கனியால் அப்படி யாரையுமே ஹர்ட் பண்ணவே முடியாது, ஸோ கனியக்கா பக்கத்தில் தான் அந்த சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து நடிக்கிறாங்களான்னு கேட்கும்போது ஒருத்தவங்களுக்கு அப்படி கீழே விழுந்து அடிபட்டு ஃபிட்ஸ் வந்தது, அதெல்லாம் சத்தியமாக என்னால் ட்ராமாவை பார்க்க முடியல. பட் கமருதன் வந்து சாரி கேட்கும்போது அவங்க அதை பண்ணி, அது அவங்களோட இமோஷனாக இருந்தாலும் அவங்க அதை பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவனுக்கும் வெளியில் ஒரு லைஃப் இருக்குது, அவன் போகிறான், அவனே ரெட் கார்டு வாங்கிட்டு தான் போகிறான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவரோட பேச்சிலேயே அவருக்கு அமர்தன் பற்றி ரொம்ப ஒரீடாக இருந்தது நல்லா தெரிஞ்சது. அவனும் ஹீரோ ஆகணுங்கிற ஆசையோடு தான் உள்ளே வந்திருக்கான். ஸோ அவன் ஒரு கேமில் தப்பு பண்ணால் அது வரைக்கும் எங்கள் எல்லாருக்கும் ரெட் கார்டு கொடுக்கணுன்னு தான் இருந்துச்சு, கொடுப்பாங்கன்னு தெரியும், ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதான் ரியல் இமோஷன்ஸ். எல்லாருக்குமே அதான், ஒரு தப்பு பண்ணும்போது ஐயோ பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம், பனிஷ்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் அவங்கள பார்க்கும்போது பாவமாக இருக்கும். அதை தான் சபரி சொல்லியிருக்காரு. நிஜமாக சொல்கிறேன், அவர் ஒரு ஸ்வீட்டான ஒரு நல்ல பர்சன் அப்படிங்கிறது அவரோட பேச்சிலே தெரியுது, நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும். அவரோட பேச்சில் அவ்வளோ ஜென்யூனாக இருக்குது. இதை தான் தெரியாமல் எல்லோரும் ஃபேக்குன்னு சொல்லி அவருக்கு அப்படியே ஒரு முத்திரை குத்திட்டாங்க. பட் கடவுள் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, அந்த கார் டாஸ்க் கொடுத்து அந்த டிடிஎஃப் துச்சமாக மதித்து வெளியில் வந்து அவர் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. இந்த உலகத்துக்கு அவரை பற்றி தெரிய வந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.